ஒன்றல்ல இரண்டல்ல, மொத்தம் 5 பைரவர்கள் சிவனை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். அது மட்டுமல்லாமல் வில்லேந்திய வேலனாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கும் ஒரே ஸ்தலம் மற்றும் பித்ருதோஷத்தை நீக்கும் ஆவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது போன்ற ஆன்மீகம் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மூலவருக்கு பல பெயர்கள் உண்டு. பசுபதீஸ்வரர், அஸ்வந்தநாதர் அல்லது ஆவுடையார். இத்திருத்தலத்தில் 2 தாயார்கள் உண்டு. ஒன்று மங்களாம்பிகை, இரண்டாவது பங்கஜவல்லி. தலவிருச்சம் அரசமரம். தீர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம தீர்த்தம், காமதேனு தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் மற்றும் பொய்கையாறு. இப்போ வழக்கத்தில் காமதேனு தீர்த்தம் மட்டும்தான் இருக்கிறது. இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் ஆவூர் பசுபதீஸ்வரம் அல்லது மணிக்கூடம் அல்லது அஸ்வந்தவனம். இத்திருத்தலத்தை பற்றி திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் பாடியிருக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 21வது தலமாக இத்திருத்தலமானது விளங்குகிறது. இத்திருத்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. பூலோகத்திற்கு வந்த அன்னை பராசக்தி தவம் செய்வதற்காக இங்கு தங்கினாள். அப்போது இந்த இடம் முழுவதும் வனமாக காட்சியளித்தது. அந்த வனத்திற்கு வந்த தேவர்கள் மரம், செடி, கொடிகளாக மாறி அன்னை பராசக்தியை வழிபட்டு வந்தனர். பராசக்தியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி தந்தார். எனவே ஈத்தல இறைவனுக்கு கவதீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இந்த வனத்தின் பெருமையை காமதேனுவின் கன்றான பட்டி என்ற பசு உணர்ந்தது. அதனால் ஒரு லிங்கம் அமைத்து தனது பாலால் அபிஷேகம் செய்தது பட்டி என்ற பசு. அதற்கு காட்சியளித்த சிவனிடம் அந்த தலத்திலேயே நிரந்தரமாக தங்குமாறு வேண்டிக் கொண்டது. பசு வழிபட்ட தலமானதால் இறைவன் பசுபதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வசிஷ்ட மாமுனிவர் மிகப்பெரிய யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்தார். அந்த யாகத்திற்கு பசும்பால் தேவைப்பட்டதால் அவர் காமதேனுவை அழைத்தார். ஆனால் காமதேனு வர மறுக்க கோபமடைந்த வசிஷ்டர் காமதேனுக்கு சாபமளித்தார். அந்த சாபம் நீங்க வேண்டுமானால் இங்கு இறைவனை மனமுருகி வழிபாடு செய்தால் நீங்கும் என அசிரீரி கேட்கிறது. அதன்படி காமதேனு பசு வடிவம் கொண்டு அருகிலுள்ள ஏரி என்ற ஊரில் நூல் ஏணி வழியாக பூலோகத்திற்கும் கைலாயத்திற்கும் ஏறி இறங்கி அதன் பிறகு கழுநீர்குடி என்ற ஊரில் கழுநீர் குடித்து மூச்சுக்காடு என்ற ஊரில் மூச்சு விட்டு சிரம பரிகாரம் செய்து அதன் வழியாக ஆவூர் இறைவனை வழிபட்டு பூஜை செய்ததால் காமதேனுவின் சாபம் நீங்கியது. பசு என்பது மாட்டையும் பதி என்பது சிவபெருமானையும் குறிப்பதால் ஈத்தலை இறைவன் பசுபதீஸ்வரர் என்னும் சிறப்பை பெற்றுள்ளார். மேலும் ஆ என்பது பசுவை குறிப்பதாலும் காமதேனு வழிபட்டதாலும் இவ்வூர் பசுபதீஸ்வரம் என்றும் ஆவூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதான் இத்திருத்தலத்தின் வரலாறு. இத்திருத்தலத்தின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இக்கோவிலில் மூலவரான பசுபதீஸ்வரர் சுயம்புலிங்க வடிவில் அமைந்துள்ளார். இவருக்கு அஸ்வந்தநாதர், ஆவுடையார் என பல பெயர்கள் உண்டு. இதேபோல் இத்திருத்தலத்தில் 2 தாயார் சன்னதிகள் உண்டு. ஒன்று மங்களாம்பிகை, இரண்டாவது பங்கஜவல்லி. தசரத மன்னர் சுயம்பு மூர்த்தியாகிய பசுபதீஸ்வரரை பூஜை செய்து பரிவார மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து பேறு பெற்ற ஸ்தலம் இந்த தலம். பூஜை காலத்தில் சிவபெருமானுடன் இருக்க அம்பாள் தேவை என எண்ணி ஸ்ரீ பங்கஜவல்லி அம்பாளை
பிரதிஷ்டை செய்தார் தசரத மன்னர். மேலும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அபிஷேகம் செய்யும் வகையில் குளம் ஒன்று வெட்டப்பட்டது. அப்போது குளத்திலிருந்து ஸ்ரீ மங்களாம்பிகை என்னும் அம்மன் கிடைக்கப்பெற்றார். இந்த அம்மனுக்கு நெற்றிக்கண் இருப்பது சிறப்புடையது. இந்த அம்மனும் இதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இந்த ஆலயத்தில் மங்களாம்பிகை அம்மனே சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறது. இதான் இத்திருத்தலத்தின் சிறப்பம்சம். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. இங்கு முருகப்பெருமான் வில்லேந்திய வேலனாக காட்சியளிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு 1 அல்ல 2 அல்ல, மொத்தம் 5 பைரவர்கள் சிவனை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர். அதற்கு பஞ்ச பைரவர்கள் என்று பெயர். அதனால இத்திருத்தலத்திற்கு இன்னொரு பெயரான பஞ்ச பைரவ ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பசுபதீஸ்வரர் கோவிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யும்போது ஹோமத்திலிருந்து பஞ்ச பைரவர் வெளிப்பட்டுள்ளனர். அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆராதனைகள் செய்தால் பித்ரு சாபம் நீங்க பெறும் என அசுருதி ஒலித்தது. அதன்படி 8 திருநாமங்கள் 5 உருவங்களான வெளிவந்த பஞ்ச பைரவரும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். பஞ்ச பைரவரை வழிபடுதல் மூலம் தசரத மன்னரின் பித்ரு சாபம் நீங்கியது. எனவே இத்தலம் பித்ரு சாபம் நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. இத்திருத்தலம் சோழர்களால் மாடா கோவிலாக கட்டப்பட்டது. இவ்வூருக்கு அசுவந்த வனம் என்றும் இறைவன் விளங்கும் விமானம் அழகிய மலை உச்சியை கொண்டுள்ளதால் மணிக்கூடம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்கயிலாய மலையிலிருந்து வாயு தேவனால் கொண்டு வரப்பட்ட 2 மலைத்துண்டுகளில் ஒன்று நல்லூரிலும் இன்னொன்று இவ்வூரிலும் தங்கியதாக கூறப்படுகிறது. பிரம்மன், சப்தரிசிகள், கணங்கள், தேவர்கள், இயக்கர், கந்தர்வர்கள், இந்திரன், சூரியன், நவகிரகங்கள், திருமால், தசரதர் முதலியோர் வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம் இத்திருத்தலம். தர்மத்துவஜன் என்னும் அரசன் பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி குட்ட நோய் நீங்க பெற்ற தலம் இத்திருத்தலம். சங்க காலத்தில் இவ்வூர் மிக சிறப்புடைய ஊராக விளங்கியது. ஆவூர் கிளார், ஆவூர் மூலங்கிலார், பெருந்தலை சாத்தனார் முதலிய பெரும் புலவர்களை தந்த ஊர் இந்த ஊர். இதை இத்திருத்தலத்தின் பெருமைகள். இத்திருத்தலத்தின் திருவிழாக்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, பிரதோஷம் ஆகிய நாட்களிலிருந்து சிறப்பாக இருக்கும். இத்திருத்தலம் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை 7 மணி முதல் மதியம் 11:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை வேளைகளில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இத்திருத்தலத்தின் பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ரு தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இத்திருத்தலத்தில் வந்து வழிபடலாம். அதே மாதிரி திருமண தடை நீங்கவும் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இத்திருத்தலத்தின் அமைப்பு பற்றி பார்ப்போம் வாங்க. 5 நிலை ராஜகோபுரம் இருக்கும். அதை வணங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும். அதற்கு அடுத்து பலிபீடம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நந்தி பகவான் இருப்பார். அதுக்கப்புறம்தான் வந்து கொடிக்கம்பம் இருக்கும். மற்ற திருக்கோவிலாக நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பத்துக்கு அடுத்து தான் வந்து நந்தி பகவான் வந்து இருப்பார். ஆனால் இத்திருத்தலத்தில் மட்டும்தான் கொடிக்கம்பத்துக்கு முன்னாடியே வந்து நந்தி பகவான் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் சிலை இருக்கும். அதே மாதிரி அந்த சுவற்றில் வந்து உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பசுவானது லிங்கத்தினில் பால் சுரப்பது போன்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மூலவரான பசுபதீஸ்வரை பார்ப்பதற்காக படி ஏறி மலையின் உச்சிக்கு போக வேண்டும். உள்ளே மலை உச்சியை அடைந்தவுடன் ஃபஸ்ட்டு வந்து 4வர் சன்னதி இருக்கும். அதுக்கடுத்து விநாயகர் சன்னதி இருக்கும்.
அவரை வணங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நேராக மூலவர் இருப்பார். உங்கள் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா 5 பைரவர்கள் நின்ற கோலத்தில் காட்சி தருவாங்க. அவரை வணங்கினீங்கன்னா பித்ரு தோஷமானது நீங்கும். இடதுபுறம் பார்த்தீங்கன்னா தசரதர் வழிபட்டதற்கான சிற்பங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளேயே தாயார் சன்னதிகள் இருக்கும். ஒன்று பங்கஜவல்லி தாயார் சன்னதி இருக்கும். இரண்டாவது அன்னை பராசக்தியாகிய மங்களாம்பிகை சன்னதியும் இருக்கும். 2 தாயார்களையும் வணங்கிவிட்டு மூலவரான பசுபதீஸ்வரரையும் வணங்கிவிட்டு மூலவருக்கு சன்னதிக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கோத்வார் சன்னதி இருக்கும். அப்படியே வழிபட்டுட்டு படி இறங்கி கீழே வந்தீங்கன்னா வெளிப்புற சுற்றில் 3 லிங்கங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அதே மாதிரி இங்கே விநாயகர் சன்னதியும் இருக்கும். அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமாக முருகப்பெருமான் வில்லேந்திய வேலனாக வள்ளி தெய்வனையுடன் காட்சி தருவார். அவர் வணங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அவரை போய் பாருங்கள். மேலே போய் சாமி கும்பிட்டு அப்படியே போயிடாதீங்க. வெளிப்புற சுற்றில் இருப்பார். அதுக்கப்புறம் கஜலட்சுமி சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும். அதற்கப்புறம் முக்கியமாக நவகிரக சன்னதிகள் இருக்கும். நவகிரக சன்னதியை நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா 2 சனீஸ்வரர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் வணங்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு நல்லது நடக்கும். மறக்காம இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இது கோவிலோட ஒரு அமைப்பு. இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூலமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி மூலவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவராகிய எமையாலும் பஞ்சபைரவரே போற்றுகிறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் ஒருவரான சரவணன் என்கின்ற சரோ. நன்றி, வணக்கம். மன்னித்து கொள்ளுங்கள், இந்த கோவிலோட முகவரி நான் சொல்லாம விட்டேன். இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் அல்லது பஞ்சபைரவர் ஸ்தலம், ஆவூர், கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். இது வழித்தடம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து நேரடியாக ஆவூருக்கு பேருந்து வசதி இருக்கிறது. அப்படி இல்லை பைக்லேயோ கார்லேயோ வரேன் அப்படின்னிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் வலங்கைமான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது. வலங்கைமானிலிருந்து கோவிந்தங்குடி வழியாக ஆவூரை சென்றடையலாம். இதா இத்திருத்தலத்தின் முகவரி மற்றும் வழித்தடம். நன்றி. நான் உங்கள் சரோ.